அடியே எவடி அவன் வீட்டுக்கு வந்த என் பிள்ளைய வெளியே போன்னு சொல்லியிருக்கீங்க. அவன் சொல்லுங்கடி. அடடடடட, என்னடா இது, காலையிலேருந்து ஆத்தாளுக்கு மகனுக்கு பஞ்சாயத்து பண்றதே பெரிய வேலையா போயிடுச்சு. நாங்க தான் சொன்னோம், இப்ப என்னவா? கொஞ்சம் உன் வாங்கி அதையும் மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, சரியா? எதுவும் ஏழரை இழுத்து விட்றாத. இந்த பொம்பளை என்ன திட்டத்தை போட்டு வந்திருக்குன்னு ஒன்றும் புரியல. நீ வேற தனியா கடந்து எதையும் இழுத்து விட்றாத, சரியா? ஏம்மா என்னம்மா நீங்கள் யார் தம்பியை போய் வெளியே போகணும்னு சொல்லியிருப்பா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லலை. உங்ககிட்ட யாராவது வந்து தப்பாக சொல்லியிருப்பாங்க. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. இந்த அவங்க பெரிய பேத்தி பெரிய மனுஷி ஆயிருக்கா, அவளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. வாங்க, பெரியவங்க நீங்கள், 2 பிள்ளைய பெற்றவங்க, நீங்கள் வாழ்த்துனா என் பிள்ளை நல்லா இருக்கும். ஏண்டி ராசாத்தி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ சொந்தம் கொண்டாடிக்கிட்டு நிற்கிறியா? உன் ஒட்டு வேணா உறவு வேணான்னு சொல்லிட்டு போதாண்டி வந்தேன். அம்மா எதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஏமா அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நான் எல்லாத்தையும் பேசி சமாளிச்சுக்கிறேம்மா. தம்பிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போனால் நல்லாயிருக்கும். எதுவும் நீங்கள் பிரச்சனையை இழுத்து விட்றாதீங்கம்மா. இந்த கல்யாணத்துக்காக என் புருஷனும் என் மாமியாரும் எம்புட்டு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தாம்மா தெரியும். என்னது, நான் பிரச்சனையை இழுத்து விடுறேனே? நான் என்னுடைய பிரச்சனையை இழுத்து விடுறேன்? உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் என் மவனையும் என் மருமவளையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. ஏண்டி நீங்களாம் எந்த நிலைமையில இருக்கீங்க? நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க யாரு என்னன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? சொல்லுங்கடி. நீங்களா எங்க கால தோசுக்கு சமம், சரியா? என் வீட்டு நாய்க்கு போடுற சாப்பாடு அளவுக்கு கூட ஒரு நாளைக்கு நீங்க வாங்கி சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன திமிரு? என்ன செய்ய, எல்லாம் எங்க நேரம். அந்த பாவி தான் சாக்கடைன்னு தெரிஞ்சு அப்படியே வந்து விழுந்து போட்டானே. முன்னமே அவங்ககிட்ட சொன்னேன், ஏண்டா வேணா அந்த இடத்துல எல்லாம் சம்மந்தம் வச்சுக்க வேணாம்டா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கட்டி கொடுக்குறேன், அதுதான் நம்ம தகுதிக்கு கரெக்டா இருக்கும்னு அவங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருப்பேன். இப்ப நல்லா பட்டு தெரிஞ்சுக்கிட்டானே. இங்க பாருங்க, என் மாவன் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டான். எல்லா வேலையும் நிப்பாட்ட சொல்லிடு, சரியா? கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்ப என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு பதில சொல்லு. உன் மாவன் வந்து லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான், அப்புறம் பிடிக்கலன்னு விட்டுட்டு ஓடுவானா? இது நல்ல கதையா இருக்க. அப்படி நல்ல நறுக்குன்னு கிளடி தாங்க, அப்பவாவது இதுக்கு சூடு சொரணை வருதானே தெரியும். என்னம்மா தகுதின்னு ஆடுது? என்ன தகுதி? பணம் வச்சிருந்தா நீ என்ன பெரிய இவங்களா? எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்கு. உனக்கு மட்டும் என்ன எல்லாம் தனித்தனியா 3 இருக்கு? இல்ல பணக்காரன்னு காசை கொடுத்து கை தனியா கால் தனியா வாங்கி ஒட்டிக்கிறியா உடம்புல? இல்லல்ல, கடவுள் எல்லாரையும் எப்படி படிச்சிருக்காரோ அப்படிதானே உன்னையும் படிச்சிருக்காரு. எதுவோ எங்க நேரம், எங்களால முடிஞ்சது சம்பாரிச்சு அன்னன்னைக்கு நாங்க நல்ல கௌரவமா சாப்பிட்டுக்கிறோம். நீ சம்பாரிச்சு நீ நல்லா இருக்கணும், அது உன்னோட வச்சுக்கணும். நான் பணம் வச்சிருக்கேன், நான் காசு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், நகை வச்சிருக்கேன்னு எங்ககிட்ட ஓம் படத்தை போடக்கூடாது, சரியா? கிரமைனே உன் முக்காட்டு மண்டைக்குள்ள இம்புட்டு அறிவு இருக்கா? எப்படி இப்பதான் எனக்கு தெரியுது. தங்கா என்ன தங்கா, தாய் கழிவுக்கு என்ன பிரச்சனையா? இப்ப என்னத்துக்கு நடு வீட்டுல வந்து நின்று கத்துதே? குடியை கெடுக்க கூட வேற 2 பேர் கூட்டு சேர்ந்துருக்காளுவே. இன்னைக்கு நல்ல விளங்குன மாதிரி தான். எப்படியாவது இந்த அம்மா கிட்ட பேசி அனுப்பலாம்னு பார்த்தா இவ்வளோ விடமாட்டாளோ போலையே. இதுவும் ரொம்ப ஓவராக தான் பேசுது. ஏண்டி கொஞ்சம் யாரும் பேசாமல் அமைதியாக இருங்களேண்டி. நான் தான் பேசுகிறேன்ல. நம்ம பிள்ளை மேலேயும் தானே தப்பு இருக்குது. நம்ம பிள்ளையும் தானடி ஆசைப்பட்டுச்சு. அவங்க ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணுன்னு 1000 கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு அப்படியாடி? நம்ம பொட்ட பிள்ளை வாழ்க்கை வீணாக போச்சுன்னா அவ்வளவுதான். கல்யாணம் பாதி வரைக்கும் வந்து நின்று படிச்சுன்னா ஊருக்குள்ளே பொம்பளைக்கு என்ன பேர் வரும்னு தெரியுமில்ல? தெரிஞ்சே பண்ணுறீங்களே. அட மைனி, நீ என்ன அந்த காலத்து பஞ்சாங்கத்தெல்லாம் பேசிக்கிட்டு நிற்கிற? இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு புருஷனை மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்காளவே. என்னம்மா சும்மா அவ அதை சொல்லுவா இவ இதை சொல்லுவானே. எவ்வளவு எதையாவது சொன்ன போறா? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். என்னம்மா இந்த அம்மா அங்கே வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப நல்ல பிள்ளைய பெற்று வச்ச மாதிரி பேசுதே. ஏமா உன் மாவன் என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இன்னொருத்து கூட எதுக்கு சுத்துறான்? அப்ப இவ்வளவு நாள் எவ்வளவு இழிச்சு வாய் கிடைப்பா அவளை கட்டிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கானா? சொல்லுமா, இப்ப கேள்வி கேட்கறல, இதுக்கு பதில் சொல்லு. இனி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இனி அவளாச்சு இல்லை இவளுங்களாச்சு அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சாவட்டும் சாமி. இவளுங்க பக்கம் நம்ம திரும்பவே கூடாது. என்ன நடக்குதுன்னு பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஆமாடி, அப்படிதான் நாங்க சுத்துவோம். என்ன வாய்ப்ப? என் புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, இந்த என் மாமனாருக்கு 4 பொண்டாட்டி, அப்ப என் பிள்ளைக்கு 8 பொண்டாட்டில நான் கட்டி வைப்பேன். ஏண்டி தாங்க, ஒரு பழமொழி ஒன்று கேட்டிருக்கிய? ஒருத்தவனுக்கு எழுந்து உட்காரவே துப்பு இல்லையா, அவனுக்கு வந்து 9 பொண்டாட்டி கிடைச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. ஒன்ன முதல்ல ஒழுங்கா வச்சுக்கிட்டு குடும்பம் பண்ணுங்கடி, அப்புறம் 9 பொண்டாட்டிக்கு ஆசைப்படலாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை நடுவுக்கு நிக்க வச்சு பேசுறீங்க. வீட்டு உள்ள காலடி எடுத்து வைக்கும்போது வெளியே போட்டு அடிச்சு விளக்கு மாத்தல துரத்துறது இல்ல. ஆணை மூஞ்சியும் கண்ணாடியும் பாரு. என் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு நான் கொடுக்குற சம்பளத்துல வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கிடக்குற உங்களுக்கு இவ்வளவு திமிருனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்கடி நான் யாரு என்னன்னு. என் தகுதிக்கு சமமா நின்னு பேச உங்களால முடியுமா? சொல்லுங்கடி, நின்னு பேச முடியுமா? இந்த இப்ப நாங்க நின்று தானே பேசுறோம், என்ன உட்காந்துக்கிட்டா பேசுறோம்? அப்படி என்ன தகுதி உன் தகுதி? பெரிய மன்னர் பரம்பரை நீங்க, அப்படியே 8 ஊரையும் கட்டி ஆள்றீங்க. உங்களுக்கு நாங்க பயந்துக்கிட்டு பதில் சொல்லணும். ஏண்டி குப்பமா, நீ அந்த பண்ணையார் வீட்டுல மாடு மேய்ச்சி சாணி அள்ளிக்கிட்டு கிடந்தவ தானே? அந்த ஆளை மயக்கி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அப்படி பெரிய மன்னர் பரம்பரைன்னு நினைப்பு? ஏக்கா, இந்த காலங்காலமா பணக்காரங்களா இருக்கிறவங்களாம் கூட இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கக்கா. திடீர்னு பணக்காரங்களா ஆவானாங்க பாரு, அவங்க தான் இந்த மாதிரி தில்ல ஆலங்கடி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அடுத்த ராத்திரில கூட
யாரும் சும்மாவா சொன்னாங்க? என்னம்மா பணம் வச்சிருக்கேன்னு கை கால் புரியாம ஆடுறேன். போடி வெளியே. இந்த என் தங்கச்சி எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அது இல்லாம இந்த எங்க கல்யாணத்துக்கு என்னென்ன செலவு பண்ணணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ, சரியா? அப்புறம் என் தங்கச்சி வாழ்க்கைக்கு உன் மாமன் ஒரு பதில சொல்லணும். இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. மகளிர்ல போய் கேஸ கொடுத்து முட்டி முட்டி தட்ட வச்சிருவோம். என்னங்கடி மிரட்டுறீங்களா என்னைய? ஏண்டி ஊருக்குள்ள எவனாவது நல்ல பணக்கார பையனா வருவான், டிப்டாப்பா இருப்பான், அவனை அப்படியே வளைச்சு போட்டுக்கலாம், அவன்கிட்ட இருக்கிற சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா உருவிக்கலான்னு உங்க பிள்ளைய என் பையனை லவ் பண்ண வைக்க சொல்லிட்டு இப்ப என்ன வேஷம் போடுறீங்களா? வேஷம்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நின்னுச்சுன்னா என்ன பேர் ஊர்ல வரும்னு தெரியுமில்ல? இங்க பாருடி பல்லவி, உனக்கு இந்த கல்யாணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம். காலம் முழுக்க நாங்க உனக்கு கஞ்சி ஊத்துறோம். இந்த அந்த கிழவிக்கிட்ட எனக்கு உன் பையன் வேணும்னு நல்லா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லி அனுப்படி. நிலகால் மேல நின்று இவ்வளவு நாடகம் போடுறதுக்கு எதுக்கு? இந்த கல்யாணம் நிக்கணுங்கிறதுக்காக தானே. நாம நினைச்ச மாதிரியே காரியம் கை கூடி வருது. இதுதான் நல்ல நேரம். எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இந்த ஜமீனுமாவை பவியை எப்படியாச்சும் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சிடணும். என்னடி யோசிக்கிற? சொல்லடி. உனக்கு வேணாம், அந்த பையன் சரி கிடையாது. அவனை நம்பினதெல்லாம் போதும், சரியா? உனக்கு நல்ல வாழ்க்கையை நாங்க உண்டாக்கி தரோம். என்னக்கா இவன் ஒருவேளை லவ் பண்ணிட்டோன்னு யோசிக்கிறாளோ? ஏன்டி எந்த காலத்துல இருக்க? இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துல கழட்டி விடுறாளுவ. நீ என்னன்னா முழிக்கிற திருன்னு? பல்லவி, அதான் உன் வீட்டுக்காரங்களாம் இவ்வளவு சொல்றாங்கல்ல, என் பையன் வேணான்னு சொல்லு. அவங்கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு புடுங்கறதெல்லாம் புடிங்கிட்டு தானே. அப்புறம் என்ன? இனி எப்படி அவன் உங்களுக்கு தேவைப்படுவான்? இனி அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் மேல பழிய போடுறாங்க. ஏடி இந்த கல்யாணம் நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா என் பிள்ளை அப்படியே கல்யாணம் ஆகாமலே இருந்துருவானே. அதே தேதியில அதே முகூர்த்தத்துல இந்த பொண்ணு ரெடியா இருக்கா. நான் தாலி கட்ட சொல்லுவேன். என்னால முடியும். உங்களால பண்ண முடியுமாடி? சொல்லுங்க. நான் கேட்ட நகையப்படவே வக்கல. நீங்க இன்னொரு மாப்பிளைய பார்த்து அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி முடிச்சு கல்யாணத்தை எங்க இருந்து பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்லாத ஈத்து சிரிக்கவளுக்கு என்ன பேச்சு பத்தியா? இதுக்கு தாண்டி ரொம்ப பேசக்கூடாது. 1 ரூபாய்க்கு வழி இல்லாத நீங்களா பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம்னு இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? பணக்காரன் நாங்க எத்தனை கல்யாணம் வேணா பண்ணுவோம், எத்தனை பிறந்த நாள் வேணா கொண்டாடுவோம். உங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நீங்களாம் பிறந்த நாள்னா என்னன்னே கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு நஷ்டம் தான் எனக்கு. இந்த பள்ளி வந்துச்சுன்னா என் வீட்டு 2 வேலைக்காரங்க மிச்சப்படவும் நினைச்சேன். அது இப்ப இல்லாம போயிடுச்சு. பரவாயில்ல வீடு. 1 மாசம் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது என்னுடைய ஒரு நாள் நான் போடுற ஜாக்கெட்டுக்கு தைக்கிற கூலிக்கு சமம். என் பையன் தான் விவரம் தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். கடவுள் நல்ல வேலை எங்களை காப்பாத்திட்டாரு. இல்ல காலம் முழுக்க உங்களை மாதிரி ராவடி பாட்டிக்கிட்டலாம் ஐயோ என்ன கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியல. இப்பவே உங்களை பத்தி உங்க லட்சணம்லாம் தெரிஞ்சது. இது கல்யாணத்துக்கு பின்னாடி தெரிஞ்சிருந்தது. அவ்வளவுதான். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. நீங்க தான் இவளுக்கு சொல்லி கொடுத்து என் பிள்ளைய லவ் பண்ண வச்சிருப்பீங்க, சரிதானே? ஏண்டி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இல்லாம கேவலமா நடந்துக்குவீங்க? உங்க கூரை வீட்டு பத்தியே காமிச்சிட்டீங்கல்ல. அதுக்குதான் சொல்லுவாங்க, மாடி வீடுனா மாடி வீடுதான், கூரை வீடுனா கூரை வீடுதான். என்னைக்கு எதுவும் எது கூடயும் ஒத்து போவாது. தங்கம் ரொம்ப ஓவரா பேசுறா. அடைக்கிடலாமா? வெயிட் பண்ணு. பேசுற வரைக்கும் பேசட்டும். அதுக்கு பிறகு அம்மாவால பேசவே முடியாதுல்ல. இப்ப ஆசை தீர பேசிக்கிட்டோம். என்னடி இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்னுடுச்சு. எப்படியோ கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட. இப்ப நீ இந்த ஜால்ராக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்ல ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஊர் கதை பேசிக்கிட்டு உட்காந்துக்கோ. நான் எங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இப்ப கடைசியில என் மேல படிய தூக்கி போடுறியே. நீ எல்லாம் என்னதான் ஜென்மமோ. பேசாம இவ்வளவு பிரச்சனைக்கு இந்த கிழவிதான் காரணம்னு மாட்டி விட்டலாமா? இந்த கிழவி பேசின பேச்சுக்கு எப்படியும் இவ்வளவு வச்சு செஞ்சிருவாங்க. இதையும் சொன்னோம், அவ்வளவுதான். கிழவி உசுரோட வீடு திரும்ப மாட்டா. அப்புறம் என்ன? முடிக்க வேண்டியெல்லாம் முடிச்சுட்டு அனுப்ப வேண்டியதானே என்ன? ஏண்டி தங்கமயில, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ தானே 1 லட்சம் ரூபாயில ஒரு குள்ளா சட்டை எடுத்த. அதான் கல்யாணமே இப்ப இல்லன்னு முடிவாயிடுச்சுல. போய் கொண்டு வா, நானாவது அதை போட்டுக்கிறேன். மேடம் என்னங்க மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க யாரு? நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாமா? மேடம் உங்க தகுதிக்கு நாங்க போட்ட துணியை நீங்க போடுறதா? என்னங்க மேடம் உங்க கௌரவம் என்ன வருது? உங்க மான மரியாதை என்ன வருது? உங்க பணக்காரம் என்ன வருது? நாங்க தான் ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரங்க. எதுவோ கொடுத்தா அதை திரும்பி கேட்போம். உங்களுக்கு தான் எல்லாம் இருக்குல்ல. நீங்க எப்படியாப்பட்ட தகுதி கொண்டவங்க? நீங்க வந்து எங்க கிட்ட கேக்குறீங்க? என்ன பழக்கம் இது? என்ன இவன் நம்ம வீட்டையே திரும்பி நம்மளுக்கு போட்டு நம்மளையே படிக்கிறான். என்னடி உன் வீட்டு பணமா என் வீட்டு பணம்? ஆளாளுக்கு 1 லட்சத்துக்கு துணி எடுத்து கொடுத்து 5 லட்சத்தை அடிச்சிருக்கேன். மொத்தமா எடுத்து வைங்கடி. எடுத்து வச்சாதான் இந்த வீட்டை விட்டு எட்ட நகருவேன், தெரியுதா? முன்ன பின்ன காசு பணம் பார்த்திருந்தா தானே தெரியும் அதோட அருமை. இந்த பண்ணேரமா நாங்க காசு பணத்தை முன்ன பின்ன பார்க்கலதான். அதுக்காக நீ எங்களை என்ன வேணா பேசுவ? அதை நாங்க காதல கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு போயிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் முடியாது. நாங்களும் உழைச்சி சம்பாரிச்சு தான் சாப்பிடுறோம். உன்ன மாதிரி ஊரை ஏமாத்தி அந்த பணத்துல வாழல. 1 ரூபாய் இருந்தாலும் எங்களோட உழைப்பு, தெரியுதா? சும்மா இங்க வந்து நின்னுகிட்டு என் தகுதி தெரியுமா, தராதரம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் நாங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்க வேண்டியதா இருக்கும். பேசாம ஓடி போயிடு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இந்த இடத்துல இருந்த அப்புறம் உனக்கு பாட கட்டி உன் வீட்டுக்கு பார்சல்ல அனுப்பிடுவோம் பாத்துக்க. என்னடி பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால?
இப்ப நான் கண்ணை கட்டினாலும் 10 போலீஸ் வந்து எனக்கு பாதுகாப்புக்கு நிப்பாங்கடி. அதுதான் என்னோட பண பலம். நீ பணத்தை வச்சுக்கிட்டு 10 பேர் என்ன 100 பேர் கூட வர வழி. அதை பத்திலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ ஒழுங்கா முதல்ல வீடு போய் சேரியான்னு பாரு. ஏண்டி ராசாத்தி, என்னடி நீ இந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது? நம்ம வீட்ல வந்து நம்மளே அசிங்கப்படுத்துது. நீ என்னமான செக்கோல கேட்டு பேசாம நிக்கிற? நாளை போட்டு நம்ம யாருன்னு காட்ட வேணா? காசு பணம் இல்லாதவங்கன்னா அவ்வளவு கேவலமானவங்களா? இவளுக்கு ஊழ கும்பிட போட்டுக்கிட்டு இவ காலை சுத்தியே வரணும் நம்ம. இதக்கா தினமும் இட்லி தோசைன்னு திங்கிற அவளுக்கே அவ்வளவு திமிரு இருக்கும்னா 3 வேளையும் நல்ல சத்தான ரேஷன் அரிசி சோத்த திங்குறோம். நமக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு காமிக்கா. என்னமா தகுதின்னு சொன்னால அவ தலையில நாலு போடுக்கா. என்னடி பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு தெரியும். தங்கம் சின்ன பொண்ணு வசதி வாங்கடி எல்லாரும். இவளை எனக்கு நெல்லு குத்துற மாதிரி குத்தி அனுப்பல நம்மளா வாழறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிட்டு முடியும். ஏக்கா முதல்ல நீ முடிக்கா, அடுத்து எங்க கிட்ட அனுப்பு, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்கடி ஆள்கால போட்டு அடிக்க வரீங்க? அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என் தகுதி என்னன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா? கீதா அட்ரி அவள ஆவுனா தகுதின்னு சொல்றா. ஏய், நாங்க இருக்கிற தகுதிக்கு எங்க வீட்டு பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய விஷயம் முடியே. நீ என்னடி உன் மவனை என் நாத்தனாருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், உன் பையனுக்கு எங்க வீட்டு பொண்ணு கிடையாது. எங்களோட தகுதிக்குள்ள நீ ஒரு ஆளே கிடையாதுடி. தினம் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும் கௌரவமா தலக்கணமே இல்லாம வாழறாங்க பாரு, அவங்க தான் நல்ல மனுஷங்க. என்னதான் கோடியா பணம் இருந்தாலும் அடுத்தவங்கள மதிக்க கத்துக்கணும். அதுதான் மனுஷனோட முதல் தகுதி மூதேவி. பணம் இருந்துட்டா மட்டும் போதாது, அதை வச்சு பெருமைப்பட்டுக்காத. 4 பேருக்கு எதுவும் நல்லது செய்யறது தான் மனுஷனா இருக்க முக்கியமான தகுதி. நீங்களாம் இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டத்துக்கு கடவுள் ஒரு நாள் எல்லாத்தையும் அடக்குவாருடி. ஏண்டி நீ பணக்காரனா? உன்னை என்ன தங்கத்துல போட்டா புதைக்கிறாங்க? மண்ணுக்குள்ள தானே புதைக்கிறாங்க. இம்ம நேரம் அமைதியா இருந்து இதெல்லாம் யோசிச்சியா? சூப்பரா இருக்குமே. நீ சொல்லு எடுத்து விடு. பாதி பேர் ஊருக்குள்ள எப்படித்தான் திரியிறானவன் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பணம் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறானுவன்? கொஞ்ச நாள் தான் ஆட்டமா போடுறானுவன். ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகமா. நீ அதையும் சேர்த்து சொல்லு. பணம் உள்ளவங்க கிட்ட தான் பேசணும், பணம் உள்ள குடும்பத்துக்கு தான் பொண்ணு எடுக்கணும், பணம் இல்லாதவங்களெல்லாம் மதிக்க கூடாது அப்படின்னா எதுக்கடி மனுஷங்கன்னு பிறக்கிறோம்? நாம எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாரும் ஒண்ணு தானே. அவங்கவுங்க நிலைமை இந்த பூமியில அவங்கவுங்க நேரங்காலம் இப்படி வந்து பிறந்துட்டோம். நீ பணக்காரியா இருந்தா நீ சொகுசா இருந்துட்டு போ. எங்களுக்கு நாங்க தாண்டி பணக்காரி. ஏண்டி பணம் வச்சிருக்கிய? உன் புருஷனுக்கு ஆசையா ஒரு வாய் டீ தண்ணி போட்டு கொடுத்துருக்கியா? இல்ல ஒரு வேளை உன் புருஷன் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருப்பியா? சொல்லுடி. இல்ல பிள்ளைவ குடும்பம் அக்கம் பக்கத்துக்காரங்கன்னு எதுவும் சந்தோஷமா இருந்திருப்பியா? இல்ல இருக்கத்தான் முடியுமா உன்னால? ஏக்கா அதுக்கெல்லாம் 1% கூட வாய்ப்பு இல்லக்கா. நம்மள மாதிரிலாம் இவ்வளவு நாள் இருக்கவே முடியாது. இந்த என் அக்கா வீட்டுல ஃபங்க்ஷனு, நாங்க யாரும் தான் ஜோராக்கல. இந்த ஒரு வாரத்துக்கு இந்த சடங்கு முடிகிற வரைக்கும் என் அக்கா வீட்டுல தான் சாப்பிடுவோம். உன்னால அப்படி செய்ய முடியுமா? சொல்லுடி. நீ எல்லாம் செஞ்சாலும் நான் வச்சிருக்கிற பணத்தோட இந்த ஊருக்கே செஞ்சேன்னு சொல்லி கட்டுற ஜென்மம்டி. ஆமா, உன் மவனுக்கு என்னமோ பெரிய ஜமீன் வீட்டு பொண்ணுன்னு சொல்றியே. அப்படி அந்த பொண்ணு கொண்டு வர சொத்து சொக்கத்தை காசு பணத்தை நீ என்னடி பண்ண போற? என்னதான் நகை நட்டு போட்டு பொண்ணுங்களை கட்டி கொடுத்தாலும் உன் வீட்டுல நீ ஒரு அடிமை மாதிரி வேலைக்காரி மாதிரி தானே நடத்த போற. அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பில்டப்பு? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இவ காசு பணம்னு அலையிறதுக்கு கடைசி காலத்துல குடிக்க கஞ்சி இல்லாத கூட சாவ போறா. என்னங்கடி ஆளுக்காலு வாசங்க விடுறீங்க? நான் நினைச்சவங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கப்பா. உன் கூட சேர்ந்து உன் மௌனம் உருப்படாம போயிட்டான். அந்த பையன் நல்ல பையனா இருந்தவன இப்படி கெடுத்து குடிச்சவராக்கி வச்சிருக்கே. நீ எல்லாம் நல்லா இருப்பிய? எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அமையணும்னு நினைப்பாங்க. இவள மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் வாழ்க்கை அமையணும்னு தான் நினைப்பாங்க. எதுக்கு இப்படி வீண் தலைக்கணம், வீண் ஆணவம், அகங்காரம்? இந்த பிள்ளையை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து எப்படி ஆளாக்கிருப்ப? அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதான் என்ன? நீ இப்படி எல்லாம் நாடகம் நடத்தி உன் மாமன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா அவன் காலம் முழுக்க உன்னை அப்படியே அம்மா செல்லம் தங்கம்னு கொஞ்சுவானா? நல்லா கொமட்டிலே மருமகளும் மாவனும் சேர்ந்துக்கிட்டு குத்துன்னு குத்த போறான். இவ கும்மாங்கத்து வாங்கிக்கிட்டு குமர போறான். ஊருக்குள்ள தானே இருக்கோம், பார்க்காமல போறோம். பாப்போம். இதுதான் சரியான நேரம். இந்த கேள்வி பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் சொல்லிட வேண்டியதே. மைனி நான் ஒரு உண்மை சொல்லணும். மைனி என்னடி உண்மை? நீ என்ன உண்மையை சொல்ல போற? மைனி நான் கல்யாணம் வேணாம் பிடிக்கலன்னு சொன்னல, அதுக்கு காரணமே இவங்க தான் மைனி. ஆஹா, இவ்வளவு ஜமையை பார்த்து நல்லா கோத்து விட்டாலே. சங்கடி சாக்கு இதுதான் நமக்கு கிடைச்சதுன்னு இவ்வளவு நம்மள மொத்த பரவலவ உசுறு பழிச்சு ஊடு போய் சேருவனா என்னங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ, வரையிலேயே 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாமே, இப்படி தனியா வந்து மாட்டிக்கிடாமே. இவ ஒருத்தி நம்மள மிதிச்சாலே தக்காளி மாதிரி ஆயிடுவோம். இதுல 4 பேர் வேற கூட்டு சேர்ந்துருக்கலவ. நம்ம நாசமா போறது நிச்சயமாயிடுச்சு. ரொம்ப ஆடக்கூடாதுன்னு இவ்வளவு சொன்னது சரியாதான் இருக்கோ? பேசாம வந்தமா சொன்னமா போனமான்னு இருக்கணும். அது இது பணம்னு சொல்லி இப்ப போனமாவ போறோம். என்னாடி உண்மை சொல்லடி சீக்கிரம். அன்னைக்கு இவங்க என்னைய அந்த தென்னந்தோப்புக்கு வர சொல்லியிருந்தாங்களா? சரி, எதுவும் கல்யாணத்துக்கு நகை நகிட்டு சேர்த்து செய்ய சொல்லி தான் வர சொல்லியிருப்பாங்கன்ட்டு நான் போன மைனி. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த என் மவனுக்கு பக்கத்து ஒரு ஜமீன் பொண்ணு வந்து கேட்குறாங்க.
அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, ஒத்த பொண்ணு. என் பிள்ளைக்கு நான் அந்த பொண்ணை கட்டி கொடுத்துக்கிறேன். நீ என் பிள்ளைய விட்டு போயிடு. நீ அவனை உண்மையாக தானே லவ் பண்ண. நீ உண்மையாக இருந்தனா அவனை விட்டு போயிடு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி இப்படி சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி இல்லைன்னா உன்னை அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க மைனி. ஏண்டி உழுவேன்? அப்ப ஊர் உள்ள எல்லாரும் சொன்னது சரிதானே? அந்த சீலை அப்பவே சொன்னேன், நான் தான் நம்பல. அவளை போட்டு கும்முன்னு கும்பிட்டேன். ஏண்டி சின்ன பொண்ணு வசந்தி, என்னுடைய துப்பறியும் சீலா சொன்னதே பொய்ன்னு சொன்னீங்களே, இப்ப கேட்டுக்கிட்டீங்களா? சீலாவுக்கு தெரியாத விஷயமா இந்த ஊர்ல நடந்துரும். சின்ன துரும்பு அசைஞ்சா கூட அவளுக்கு தெரிஞ்சிட முடியும். சரி விடு. என்னமோ பொதுமக்களுக்கு சேவை செய்யற மாதிரி பெருமையை பேசிக்கிறேன். புறணி தானே பேசிக்கிட்டு திரிக்கிறேன். நானும் சரி ஜீவா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் வேணாம்னு சொன்னேன். ஜீவா கூட வந்த பொண்ணு அவங்க அத்தை பொண்ணு, அதான் அந்த ஜமீன் வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஜீவாவை பிடிக்கும், அது எனக்கும் தெரியும். ஜீவா ஆனால் பலமுறை அவகிட்ட நான் பல்லவியை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் அவள் கேட்காம இந்த கிழவியும் அந்த பள்ளியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் கூத்தடிச்சு வைக்கிறளவ. இவளுங்க 2 பேரோட திட்டமாக தான் இருக்கும். அன்னைக்கு நீங்கள் ஜீவாவை பார்க்க போகையில் அந்த பள்ளி ஜீவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்கல்ல, உங்களை பார்த்துட்டு தான் அந்த பள்ளி வேணும்னே பண்ணிருப்பா. எல்லா பிரச்சனைக்கு காரணம் அவளும் தான் இவளும் தான். ஏண்டி பணங்கா பள்ளி, நீ இவ்வளவு வேலை பார்த்துருக்கியா? சரி போனா போதே, பொழைச்சு போகட்டும்னு விடலாம்னு பார்த்தேன். ஆனா உன்னை இனி உசுரோட விடக்கூடாதுடி. சின்ன பண்ணே, இன்னைக்கு நாம இவளுக்கு கொடுக்குற தண்டனை தான் இவ்வளவு மாதிரி இருக்கிற பல பேருக்கு ஒரு பாடமா இருக்கணும். தங்கா போடி, அந்த வாழை மரத்து கடையில குடிய தொண்டிடி, இவ்வளவு உசுரோட வச்சு பதிச்சிடும். ஓ வேணாம்க்கா, நோண்டிக்கிட்டு வெளியே வந்துருவா. இவளை அப்படியே நடு ரோட்ல ஓட பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும். கொஞ்சம் கீழே இறக்குக்கா, அவளை நான் 4 மிதிக்கணும்க்கா. ஏண்டி வேணாம்படி, வயசானபடி விட்டுடுங்கடி. நான் வேற உடம்பு சரியில்லாதவ, பிபி சுகர் உள்ளவ. ஏண்டி நீ தான் பணக்காரியாச்சே, உனக்கு எப்படி பிபி சுகர்லாம் வரும்? அதெல்லாம் ஏழைகளுக்கு வர நோய் தானே, உனக்கு எப்படி வரும்? யாருடி நீ? இந்த முக்காவாசி பிபி சுகர் காரியெல்லாம் பணம் வச்சுக்கிட்டு பலாப்பழம் ஆப்பிள் பழம் வாங்கி திங்கிறவதான். நம்மள மாதிரி ஊர் நாட்டுல கிடக்கிற பப்பாளிக்காய் பருத்து கொட்டையெல்லாம் திங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வராது. ஓ ஆமால, பணக்காரங்களா பார்த்து தானே சாப்பிடுவாங்க. எனக்கு இப்ப ஒரு குத்தாட்டம் போடலாம் போல இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இவளை கொண்டு போய் குழியில வச்சுட்டு மொத்தமா சேர்ந்து சங்கு ஊதிட்டு அப்புறம் போடலாம் குத்தாட்டம். என்னங்கடி வளவலன்னு பேசிக்கிட்டு போங்கடி. முதல்ல இவளை அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறா. சரி நானும் பாவமாச்சு பெரிய மனுஷாச்சின்னு விட்டு போலாம்னு விட்டேன். இவ ஆட்டத்துக்கெல்லாம் இவளை சும்மாவே விடக்கூடாது. என்னதான் காசு பணம் சொத்து பத்துன்னு வச்சிருந்தாலும் மனுஷ மக்களை மதிக்க தெரியாதவங்களுக்கு இதுதான் நிலைமை. கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் குடும்பத்தோட வாழறதுதான் வாழ்க்கை. முக்கியமா யாரும் யாருக்கிட்டையும் தகுதி தராதரம் பார்க்காதீங்க, புரியுதா? கடவுள் யாரையும் தகுதி பார்த்து படைக்கல. எல்லாரையும் பறக்கும்போது ஆணாவும் பெண்ணாவும் தான் படைச்சிருக்காங்க. ஆனா நம்ம வாழற வாழ்க்கை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ரொம்ப ஆணவத்துல ஆடுனா சீக்கிரத்துல அழிய போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பண்ணையார் கல்விதான். பண்ணே நம்ம அந்த ஜீவா பையன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். சின்ன பண்ணே, நம்ம பல்லவி பாவம், நாம தான் அவங்க கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.